எனக்கு ஒரு லட்சியம். ரெட் லைட் ஏரியாவிலிருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அதுதான் என் லட்சியம். ஒரு சின்ன திருத்தம். நான் இருந்த இடம் வேணும்னா ரெட் லைட் ஏரியாவா இருக்கலாம். ஆனா நான் தப்பான பொண்ணு இல்ல. நீங்க என்ன காப்பாத்தி இருக்கீங்க. சகதியில இருந்து என்ன மீட்டு வந்து சந்தனத்தை பூசி விட்ட தியாகி நீங்க. இதை என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ஆனா அந்த தியாகம் பூர்த்தியாக இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு. என்ன அது? என் கழுத்துல தாலியை கட்டி சம்பிரதாயப்படி என்ன நீங்க மனைவியா ஏத்துக்கணும். இதோ பாரு பரிமளா, தாலி கட்டி ஒரு பொண்ணை அடிமையாக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. கல்யாணங்கிறது ஒரு கட்டாய சடங்கு. காதல் கசந்த பின்னும் தாலி கட்டின மனைவிங்கிறதுக்காக வாழ்நாள் முழுதும் கணவனோடே வாழணுங்கிறத நான் அடியோட வெறுக்கிறேன். பிரியமா இருக்கிற வரைக்கும் சேர்ந்து வாழ்வோம், பிரியம் இல்லைனா பிரிஞ்சிருவோம். இதுதான் என்னுடைய கொள்கை. நான் சொன்னது உனக்கு பிடிச்சிருந்தா என்னோடயே இரு, இல்ல நீ இப்பவே போலாம். உங்க கொள்கையும் பிடிச்சிருக்கு, உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஓவியத்தை பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா? நான் வரைஞ்சது. பிறந்த மேனியில வண்ணம் தீட்டப்பட்டிருக்கு. அப்படியா? நிஜமாவே ட்ரெஸ் போட்ட மாதிரியே இருக்கு. இதை தான் பாடி பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் மை ப்ரொஃபஷன். நான் ஒரு பெயிண்டர். என்ன மாதிரி ஒரு கலைஞனுக்கு நிர்வாணம் கூட ஒரு கலைதான். கலை கண்ணோட பெண்களை பார்த்து பார்த்து எனக்கு உணர்ச்சியே மறத்து போச்சு. செக்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால தான் நான் கல்யாணம் கூட பண்ணிக்காமலேயே இருந்துட்டேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன்னை வாழ்க்கை துணைவியா ஏத்துக்கலான்னு முடிவு பண்ண. ஒரு ஆன்மீகவாதி சொல்லியிருக்காரு, ஒரு மனுஷனுக்கு செக்ஸ் மாத்திரமே வாழ்க்கை கிடையாது, அது ஒரு மந்திரம். உடலும் உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வாரத்துல ஒரு முறை அந்த மந்திரத்தை ஜெபிச்சாலே போதும். தீக்குச்சியை உரசாமலேயே பத்திக்கிட்டியே, இந்த மாதிரி ஒரு கற்பூரத்தை தான் நான் மனைவியா அடையணும்னு ஆசைப்பட்டேன். அட, நீ உன் கையில டாட்டு போட்டிருக்கியே. மருதாணி போடுறது பழைய பாரம்பரியம், இது புது பாரம்பரியம். இப்ப எல்லாரும் உடம்பு முழுக்க கோலமே போட்டுக்கிறாங்க தெரியுமா? அது உடல் ஓவியம், பாடி பெயிண்டிங். ஒரு ஓவியனோட திறமை தீட்டப்படும் ஓவியத்துல தான் தெரியும். துணி பெரிய துணை இல்லை. ஆனா உடல் ஓவியங்கிறது, அது தீட்டப்படும் உடல் அழகா இருந்தாதான் அந்த ஓவியம் இன்னும் அழகா இருக்கும். உன்னோட இந்த அழகான உடம்புல நான் ஓவியம் தீட்டினா அது என்ன உலக பெரும் உடல் ஓவியனா புகழ் பெற செய்யும். அதுக்கு நீ எனக்கு உதவணும். அந்த நரகத்துல இருந்து என்னை காப்பாத்தி எனக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வம் நீங்க. உங்க ஓவியத்துக்காக என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். அதுக்கு நீ என் முன்னாடி நிர்வாணமா நிக்கணுமே. மனைவி கணவனுக்கு கொடுக்கிற சிறந்த சீதனம் நிர்வாணம் தானே? ஹாய். என்ன துணி எடுக்க போறியா? அதெல்லாம் அப்போவே அப்புறப்படுத்தியாச்சுமா. சும்மா சொல்லக்கூடாது ராஜாராம். ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. இதுல எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்ட. எத்திர வேண்டியதா? இந்த பிசினஸ்ல நமக்கு பல லட்சம் ரூபாய் கிடைக்கும். படம் வரையறது என்னோட வேலை, அத படம் பிடிச்சி விக்கிறது இவனோட வேலை. ஆடை போட்டா மாதிரி வண்ணம் தீட்டப்பட்டிருக்கே, இத ஒரு சொல்யூஷன் போட்டு அழிச்சிடலாம். அப்படி அழிஞ்சா ஓ நிர்வாண மேனி தெரியும். படத்தை வாங்குறவன்லாம் படுக்கையில போட்டு உன்னை ரசிப்பான். உன் அழகு மார்க்கெட்ல நல்ல விலை போகும். காற்றுள்ள போதே தூத்திக்கணும், வயசு இருக்கும் போதே வாழ்ந்துக்கணும். உன் அழகு மேனியால என் ஓவியம் உலக பிரசித்தி ஆக போகுது. மானங்கட்டு ஜென்மமே, இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் முன்னாடி நீ நிர்வாணமா நின்னியே, அது உனக்கு வெக்கமா தெரியல? புருஷன் முன்னாடி பொண்டாட்டி நிர்வாணமா நிக்கிறது புனிதமானது. கோவில்ல இருக்கிற சிலைகளின் நிர்வாணம் கூட புனிதமானதுதான். என் பார்வை காம பார்வை இல்ல, கலை பார்வை. அந்த கலை கண்ணால உன்னை பெத்தவளையும் உன் கூட பிறந்தவளையும் நிர்வாணமா பாருடா. என்னடி ரொம்ப பேசுற? திமிரா பேசுன உன்னால தப்பிச்சு போக முடியாது. இது ஒரு சரசா வீடு மாதிரி தான், ஞாபகம் வச்சுக்க. எங்க ஓடுற? ஏய் நில்ல. எங்கடி போற? ஏய் ஏய் நில்ல. புட்றாவல. ஏய் நில்ல. தோதரா. ஒரடி கதவை. ஏய் கதவை